ஹலோ ஆல். நம்ம எஸ்ஏ எக்ஸாமில் சைக்காலஜி பார்ட்லேருந்து ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் தாங்க ஒரு குயிக் ரிவிஷனாக பார்க்க போகிறோம். நம்ம எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்னா, ஒரு டாபிக் எடுத்துங்க, அதில் என்னெல்லாம் டைப்ஸ் இருக்கோ ப்ளஸ் அதில் பிவைக்யூஸ் இது எல்லாமே ரொம்ப குயிக்காக எல்லா டைப்புக்குமே ஒரு மாடல் எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். இது நம்ம முன்னாடி பார்த்த பிவைக்யூ சீரிஸ் மாதிரி இல்லாமல் ஒரு ரிவிஷனாக நம்ம கொண்டு போகலாங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் இவ்வளோ டைப்ஸ் இருக்குது, இதுலேருந்து நம்ம கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு கொஸ்டின் ஏரியாஸ் வந்து கிளியராக அனலைஸ் பண்ணலாம். இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், நம்ம டிஸ்டன்ஸ் அண்ட் டிரெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். பர்டிகுலராக இந்த சம்மில் நம்ம டிஸ்டன்ஸ் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் இதில் நம்ம ரைட் அண்ட் லெஃப்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அப்புறமா அந்த 8 டிரெக்ஷன் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஏ முதல் இ வரை ஒரு வரிசையில் 5 வீடுகள் உள்ளன. ஏ என்பது பியின் வலதிலும், இ என்பது சியின் இடதிலும் ஏவின் வலதிலும் உள்ளது. பி என்பது டியின் வலதில் உள்ளது. எந்த வீடு நடுவில் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்கங்க. இப்போது இது நமக்கு பியூர்லி லெஃப்ட் அண்ட் ரைட் பேஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் எக்ஸ் அப்படின்னு ஒரு வீடு இருக்குன்னு வைங்க. இதோடைய ரைட் சைடு வந்து இந்த சைடுங்க. தென் இதோட லெஃப்ட் சைடு வந்து நமக்கு இந்த சைடு. இது கிளியராக இருக்கா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக டீகோட் பண்ணுவோமா? ஏலேருந்து இ வரைக்கும் 5 வீடு இருக்குது. ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஏ என்பது பியின் வலதில்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ வந்து நமக்கு பி உடைய வலதில்னு இருக்குங்க. ஸோ யாருடைய வலதில்? இங்கே இன் இல் இதெல்லாம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதை நீங்கள் ரெஃபரன்ஸாக வச்சுக்கணும். ஸோ ஏ என்பது பியின் வலதில் அப்படின்னா பி உடைய வலது ரைட் சைடு நமக்கு இந்த சைடு தானே. ஸோ வலதில் நமக்கு யார் இருக்கா? ஏ. ஓகேவா? பாருங்கள், ஏ என்பது பி உடைய வலதில் வந்துட்டு இருக்கு. இது கிளியராக இருக்கா? அடுத்து என்ன சொல்கிறாங்க? இ என்பது சியின் இடதிலும் ஏவின் வலதிலும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இ இங்கே இருக்காங்க அப்படின்னா சி உடைய இடதுன்னு சொல்கிறாங்க. ஸோ சி உடைய இடது அப்படின்னா நமக்கு எந்த சைடு வரும்? இந்த சைடு இருக்கும். ஓகேவா? ஸோ சி உடைய இடதிலும் ஏவின் வலதிலும் சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஏ இங்கே தான் இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா ஏ உடைய வலது ரைட் சைடு அப்படின்ற நமக்கு இந்த சைடு தான். ஸோ இந்த பேட்டர்னில் இருந்திருக்கணும். ஃபஸ்ட்டு ஏவின் வலதுன்னு எடுத்துக்கலாமா? ஸோ ஏ வந்து இங்கே இருக்குங்க. ஏ உடைய வலது அப்படின்னா நமக்கு இந்த சைடு. ஏ உடைய வலதில் யார் இருக்கா? ஸோ இ வந்து இங்கே இருக்காங்க. இந்த வீடு இங்கே இருக்குங்க. அடுத்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க? இ என்பது சியின் இடதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது சி இங்கே எடுத்துக்கலாமா? சி உடைய இடது அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து நமக்கு இந்த சைடு தான். ஓகேவா? இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் அகைன் ரீட் பண்ணி பாருங்கள். இ என்பது இ வந்து இங்கே இருக்குது. சியின் இடதிலும் பாருங்கள், சி உடைய இடத்துல தான் இருக்குது. அடுத்தது ஏவின் வலதிலும் ஏ உடைய வலதில் தான் இருக்குது. இது கிளியராக இருக்கா? இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க? பி என்பது டியின் வலதில் உள்ளது. டியின் வலதில். ஸோ அப்போது டி இங்கே தான் இருந்திருக்கும். ஏன்னா டி உடைய வலது அப்படிங்கும்போது நமக்கு இந்த சைடு தான். இப்போ டியின் வலதில் யார் இருக்கா? பி. இது கிளியராக இருக்கா? இப்போ நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின் என்னது? எந்த வீடு நடுவில் உள்ளது? ஸோ இங்கே 5 வீடு இருக்குன்னா நடுவில் எந்த வீடு இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. பாருங்கள், மிடில் நமக்கு யார் இருக்கா? ஏ தானே. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ. கிளியராக இருக்காங்க. இது கம்ப்ளீட்டாக நமக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. இப்போ அடுத்து பாருங்கள், நமக்கு 8 டிரெக்ஷன் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏ என்பது பிக்கு தெற்காகவும் சி என்பது பிக்கு கிழக்காகவும் இருந்தால் சியை பொறுத்தவரை ஏ எந்த திசையில் உள்ளது? இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டினுங்க. இது 2022 கேட்டிருந்தாங்க. அடுத்த வருஷமே வந்து நமக்கு இந்த ஏபிசிக்கு மட்டும் நேம் மாற்றியும் கேட்டிருந்தாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இந்த 8 டிரெக்ஷன் பார்ப்போமா? இது வந்து நமக்கு வெஸ்ட் சைட், இது ஈஸ்ட், இது நார்த், இது வந்து சவுத்தா. அப்போ இதெல்லாம் நமக்கு என்ன சைடாங்க இருந்திருக்கும்? இது வந்து நார்த் ஈஸ்ட், இது சவுத் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட், இது வந்து நமக்கு நார்த் வெஸ்ட். இது கிளியராக இருக்கா? இப்போ நம்ம ட்ரா பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஏ இஸ் டு த சவுத் ஆஃப் பி. ஏ என்பது பிக்கு தெற்கு, இங்கே பிக்கு தெற்கு. ஓகேவா? அப்போ பி வந்து ஃபஸ்ட் இங்கே எடுத்துக்கலாமாங்க? பிக்கு தெற்கு அப்படின்னா நமக்கு இந்த டிரெக்ஷன். சவுத்னா இதுதானே. ஸோ பிக்கு தெற்கா நமக்கு யார் இருக்கா? ஏ. ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? சி என்பது பிக்கு கிழக்காகவும். ஸோ இந்த இடத்துல பிக்கு கிழக்கா. ஸோ பியை தான் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கணும். கிழக்கு ஈஸ்ட்னா நமக்கு இந்த சைட். ஸோ பியிலேருந்து நமக்கு ஈஸ்டில் யார் இருக்கா? சி வந்துட்டு இருக்குங்க. ஓகேவா? ஸோ ஏ என்பது பிக்கு தெற்குங்கும் போது சவுத்தில் இருக்குது. தென் சி வந்து நமக்கு பிக்கு கிழக்காகவும் சொல்லியிருக்காங்க. இப்போ ட்ரா பண்ணியாச்சா? இப்போ அடுத்து என்ன கேட்குறாங்க? சியை பொறுத்தவரை ஏ எந்த திசையில் உள்ளது? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள், சிஐ பொறுத்தவரை. ஸோ ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக நம்ம சியை தான் எடுத்துக்கணும். சிஐ பொறுத்தவரை ஏ எந்த திசையில் உள்ளதுன்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் இந்த டிரெக்ஷன் டயக்ராம் ட்ரா பண்ணுங்கள். இப்போ ஏ வந்து நமக்கு இங்கே இருக்கா? இப்போது இந்த லைன் கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணால் இது வந்து நமக்கு சவுத்தா தெற்கா? அடுத்தது இது வந்து நமக்கு மேற்கு வெஸ்ட் சைடு. அப்போது இந்த டிரெக்ஷன் நமக்கு என்னவாங்க இருந்திருக்கும்? சவுத் வெஸ்ட். ஓகேவா? அதாவது தென் மேற்காக இருந்திருக்கும். ஆப்ஷன் டி. கிளியராக இருக்காங்க? இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து பிக்கு கிழக்காக இல்லை அப்படின்னா சிஐ பொறுத்தவரை அந்த மாதிரி கீவேர்டு வருதோ அதை தான் நீங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கணும். ஓகேவா? அங்கிருந்து தான் நீங்கள் டிரெக்ஷன் வந்து ட்ரா பண்ணணும்.
கிளியரா இருக்காங்க? இப்ப இதே சம் தான் நமக்கு நேம் மட்டும் மாத்தி இன்னொரு எக்ஸாம்ல கேட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நமக்கு வாட்ச் யூஸ் பண்ணி குடுத்துருக்காங்க. ஒரு கை கடிகாரத்தில் மணி 4:30 காட்டுகிறது. நிமிடமுள் கிழக்கு நோக்கி இருந்தால் மணிமுள் எந்த திசையை நோக்கி இருக்கும்? அதாவது டைம் வந்து இப்போ ஒரு வாட்ச்ல 4:30 இருக்குங்க. நிமிடமுள் வந்து நமக்கு கிழக்கு நோக்கி இருந்தா, ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா, மணிமுள் வந்து நமக்கு எந்த திசை நோக்கி இருக்கும்? ஹவர் ஹேண்ட் வந்து நமக்கு எந்த டைரக்ஷன்? இதுதான் நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின். இப்போ டைம் என்ன சொல்லியிருக்காங்க? 4:30ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வாட்ச்ல நமக்கு 4:30னா இந்த மாதிரி இருந்திருக்குமா? இவங்க நமக்கு சொல்லியிருக்கிறது என்னது? ஃபர்ஸ்ட்டு நிமிடமுள் கிழக்கு நோக்கி இருந்தால், நிமிடமுள் அப்படின்னா நமக்கு இதுதானே. இது வந்து நமக்கு ஈஸ்ட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போ இந்த ஹவர் ஹேண்ட் இருக்குல்ல, இதுதான் நமக்கு என்ன டைரக்ஷன் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, நார்மலான டைரக்ஷன் அப்படி இருந்துச்சு அப்படின்னா, இது நமக்கு வெஸ்ட்டா இருந்திருக்கும். தென் இது ஈஸ்ட், இது நார்த், இது சவுத்தா இருந்திருக்குமா? இப்போ அவங்க நமக்கு என்னங்க சொல்லியிருக்காங்க? இங்க கீழ இருக்குல்ல, ஸோ இது வந்து ஈஸ்ட்ன்னு சொல்லிட்டாங்க. இது ஈஸ்ட்டா இருந்துச்சுன்னா, இதுக்கு ஆப்போசிட்ல நமக்கு வெஸ்ட் இருந்திருக்கணும். இது கிளியரா இருக்கா? இப்போ ஈஸ்ட்லேருந்து கிளாக் வைஸ்ல வந்தீங்கன்னா, உங்களுக்கு சவுத் இருக்கு. ஸோ ஈஸ்ட்லேருந்து கிளாக் வைஸ்ல மூவ் ஆனோம்னா, இங்க சவுத் இருந்திருக்கும். தென் இதுக்கு ஆப்போசிட்ல நார்த் இருந்திருக்கும். இது கிளியரா இருக்கா? இப்போ ஃபர்ஸ்ட்டு நமக்கு இது ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சுங்க. இப்போ இங்க அப்படியே ட்ரா பண்ணுங்க இந்த டிரெக்ஷன. இப்போ ட்ரா பண்ணீங்கன்னா, இது ஈஸ்ட்டா? ஸோ இந்த இடத்துல நமக்கு என்னங்க இருந்திருக்கும்? ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு வரும்போது பாருங்க, ரிவர்ஸ்ல நமக்கு நார்த் இருந்திருக்கு. ஸோ இந்த லைன் இருக்குல்ல, இது வந்து நமக்கு நார்த்தா இருந்திருக்கும். கிளியரா இருக்கா? இப்போ நம்ம இங்க சொல்றோம். இதுதான் ஈஸ்ட்ன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நமக்கு நார்த்தா இருந்திருக்கும். அப்போ நார்த்துக்கும், ஈஸ்ட்டுக்கும் மிடில்ல இருக்க டிரெக்ஷன் என்னது? நார்த் ஈஸ்ட் தானே. ஸோ பாருங்க, இந்த முள் நமக்கு மிடில்ல தானே இருந்திருக்கு. ஸோ இது என்ன டிரெக்ஷனா இருந்திருக்கும்? நார்த் ஈஸ்ட். கிளியரா இருக்கா? ஸோ நமக்கு ஆன்சர்ல எங்க இருக்கு பாருங்க? ஆப்ஷன் டி, வடகிழக்கு. ஓகேவாங்க. இந்த மாதிரி கூட நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட்டு நார்மலான டிரெக்ஷன வந்து நீங்க ட்ரா பண்ணிக்கணும். அங்கருந்து அவங்க சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்கல்ல, அந்த டிரெக்ஷன சேஞ்ச் பண்ணி ஃபைனலா அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஆன்சர் பண்ணணும். கிளியரா இருக்கா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மூமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரமேஷ் கோஸ் டுவர்ட்ஸ் நார்த், டர்ன்ஸ் ரைட், தென் டர்ன்ஸ் ரைட் அகைன் அண்ட் தென் கோஸ் டு தி லெஃப்ட். விச் டிரெக்ஷன் இஸ் ரமேஷ் ஃபேஸிங் நவ்? கொஸ்டின் நீங்கள் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு ரமேஷ் வந்து நார்த் நோக்கி மூவ் ஆகுறாருங்க. தென் அங்கேருந்து ரைட் சைட் திரும்பி, தென் டர்ன்ஸ் ரைட், அகைன் ரைட் சைட் திரும்புறாரு. தென் ஃபைனலாக அவர் லெஃப்ட் சைட் நோக்கி போகிறாரு. இப்போ அவர் எந்த டிரெக்ஷன் இருந்திருப்பாரு? இதுதான் நம்ம கேட்டிருக்க கொஸ்டின். இப்போது ரமேஷ் வந்து வடக்கு நோக்கி சிறிது தூரம் பயணிக்கலான்னு சொல்கிறாங்களா? ஸோ நமக்கு நார்த்னா இந்த டிரெக்ஷன் தானே. ஸோ நார்த் நோக்கி கொஞ்சம் தூரம் மூவ் ஆகுறாரு. அடுத்தது இங்கேருந்து நமக்கு ரைட் சைட் திரும்புறாருங்க. ஸோ இது நார்த்னா ரைட் அண்ட் லெஃப்ட் என்ன வந்திருக்கும்? இதுதானே அவருடைய ரைட் சைடாக இருந்திருக்கும். ஸோ இங்கேருந்து ரைட் சைட் திரும்புறாரு. தென் அடுத்தது செகண்ட் டைமும் ரைட் சைட் தாங்க திரும்புறாரு. ஸோ இப்போ அவர் ஈஸ்ட் நோக்கி இருக்காருன்னா ரைட் அண்ட் லெஃப்ட் என்னவா இருந்திருக்கும்? இதுதானே அவருடைய ரைட்டாக இருந்திருக்கும். இப்போ அகைன் ரைட் சைட் திரும்புறாரு. ரைட் சைட் திரும்பி தென் ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க? கோஸ் லெஃப்ட்ன்னு சொல்கிறாங்க. இப்போ அவர் சவுத்தை நோக்கி இருக்காரு. அவருடைய ரைட் அண்ட் லெஃப்ட் என்னவாங்க இருந்திருக்கும்? இது ரைட்டாக இருந்திருக்கும், இது லெஃப்ட்டாக இருந்திருக்குமா? ஸோ அகைன் லெஃப்ட்டை நோக்கி போகிறாருன்னா இந்த டைரெக்ஷனில் இருந்திருப்பாரு. இப்போ ஃபைனலாக நம்ம கேட்குற கொஸ்டின் என்னன்னா, ரமேஷ் எந்த திசையை நோக்கி இருக்காரு? இதுதான் கேட்குறாங்க. ஸோ இந்த டிரெக்ஷன் தான். இது நமக்கு என்ன டிரெக்ஷனுங்க? பாருங்க, ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்தில் இது வெஸ்ட்டு, இது ஈஸ்டா? ஸோ இந்த டிரெக்ஷன் பார்த்து தான் இருக்காரு. ஸோ அதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ. இது இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான சம்ங்க. அவங்க சொல்கிற அந்த டிரெக்ஷன் ஃபாலோ பண்ணி தென் ரைட் அண்ட் லெஃப்ட் இதில் கிளியராக இருந்தால் போதும், ஈஸியாக சம் சால்வ் பண்ணிடலாம். கிளியராக இருக்கா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி பார்ப்போமா? டிஸ்டன்ஸில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ராஜா தன் வீட்டிலிருந்து கிழக்கு நோக்கி 10 அடி நடந்து பின் வலதுபுறம் திரும்பி 3 அடி நடக்கிறான். மறுபடியும் அவன் வலதுபுறம் திரும்பி 14 அடி நடக்கிறான். அவன் வீட்டிலிருந்து எவ்வளவு தூரமாக உள்ளான்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போது ட்ரா பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ராஜா தன் வீட்டிலிருந்து கிழக்கு நோக்கி 10 அடி நடக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிழக்குனா நமக்கு எது? இது வெஸ்ட்டு, இது ஈஸ்ட், இது நார்த், இது சவுத். ஸோ கிழக்குனா நமக்கு இந்த சைட் தான். ஸோ இது ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்துப்போமா? இங்கேருந்து கிழக்கு நோக்கி நமக்கு 10 அடி. ஓகேவா? ஸோ 10 ஃபீட் வந்துட்டு நடந்திருக்காரு. இது ஓகேவா? இந்த பாயிண்ட்டை ஏன்னு எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட்டை பின்னு எடுத்துக்கலாமா? அடுத்து என்ன சொல்கிறாங்க? வலதுபுறம் திரும்பி. ஸோ இது ஈஸ்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் எதுவாங்க இருந்திருக்கும்? இது லெஃப்ட்டாக இருந்திருக்கும், இது ரைட்டாக இருந்திருக்கும். ஸோ அப்போது இந்த சைட் திரும்பி ஒரு 3 ஃபீட். ஸோ 3 ஃபீட்னா இவ்வளோ தூரம் வச்சுக்கலாமா? ஸோ 3 ஃபீட் வந்து நடந்திருக்காரு. இந்த பாயிண்ட்டை சீன் எடுத்துக்கலாம். அடுத்து என்ன சொல்கிறாங்க? மறுபடியும் அவன் வலதுபுறம் திரும்பி. ஸோ இப்போது இந்த மாதிரி சவுத் ஃபேஸ் பண்ணி இருக்காருங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் எதுவாக இருந்திருக்கும்? இங்கே நமக்கு ரைட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு ரைட்டாக இருந்திருக்கும். வலதுபுறம் திரும்பி 14 அடி நடக்கிறான்னு சொல்லியிருக்காங்கங்க. ஸோ 14னா இந்த மாதிரி எடுத்துக்கலாமா? ஸோ 14 ஃபீட் வந்து நடந்திருக்காரு. இது கிளியராக இருக்கா?
14 ஃபீட். இது நம்ம என்ன எடுத்துக்கலாம்? டின்னு எடுத்துக்கலாம். நடக்கிறான். அவன் வீட்டிலிருந்து எவ்வளவு தூரமாக உள்ளான்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாருங்க, வீடு வந்து நமக்கு இங்க இருக்கு. அவர் இப்போ இங்க இருந்திருக்காரு. ஓகேவா? இப்போ இது 2யும் நீங்க கனெக்ட் பண்ணுங்க. இந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு என்னன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா, நம்ம எப்படிங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? பாருங்க, ஃபர்ஸ்ட்டு இது 2யும் கனெக்ட் பண்ணுவோமா? இது 2யும் கனெக்ட் பண்ணா நமக்கு எதோட டிஸ்டன்ஸ் தெரியும்? இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிசி வந்து 3 ஃபீட்னா, இதுக்கு பேரலலா இருக்க இந்த லைனும் நமக்கு 3 ஃபீட்டா தானே இருந்திருக்கும். இது கிளியரா இருக்கா? அடுத்தது நமக்கு டியிலிருந்து சி வரைக்கும் 14ன்னு தெரியுதுங்க. அதாவது இந்த என்டையர் டிஸ்டன்ஸ் 14 நமக்கு தெரியுது. இங்க பாருங்க, ஏலேருந்து பி நமக்கு 10ன்னா, இந்த எக்ஸ்லேருந்து சி நமக்கு 10ஆ இருந்திருக்கும். தென் இந்த டியிலிருந்து எக்ஸ் நமக்கு 4 ஃபீட்டா இருந்திருக்கும். இது கிளியரா இருக்கா? இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா? ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. நமக்கு இந்த ஏ டு டி தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது பார்க்க நமக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு. ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணுவோமா? ஸோ ஹைப்போடெனஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆப்போசிட் சைட் ப்ளஸ் அட்ஜசன்ட் சைட். ஸ்கொயர் பண்ணணும் 2யுமே. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், இந்த இடத்துல 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாமா? 4 ஸ்கொயர் என்னங்க வரும்? 16 ப்ளஸ் 3 ஸ்கொயர் என்னது? 9. ஆட் பண்ணுங்கள், என்ன வரும்? ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25ன்னு இருக்கும். ரூட் ஆஃப் 25 என்னது? 5. ஸோ நமக்கு ஏலிருந்து டி வரைக்குமான டிஸ்டன்ஸ் என்னது? 5 ஃபீட். ஓகேவா? ஆன்சர் இருக்கா பாருங்கள். பாருங்கள், ஆப்ஷன் பி. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஏலேருந்து பி வரைக்கும் அவன் 10 ஃபீட் நடக்கிறான்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது அங்கேருந்து ரைட்டில் திரும்பி 3 ஃபீட், தென் அகைன் ரைட்டில் திரும்பி 14 ஃபீட் வந்து நடக்கிறாருங்க. தென் இந்த பாயிண்ட் தான், இந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு என்னென்னு கேட்டிருக்காங்க, ஏ டு டி. ஸோ நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். இது பார்க்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. ஸோ ஹைப்போடெனஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இது 2 நம்ம எடுத்தோம்னா நமக்கு ஃபைனலாக 5 ஃபீட்னு வருது. கிளியராக இருக்கா? ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நெக்ஸ்ட்டு பார்ப்போமா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், நமக்கு ஆங்கிள் யூஸ் பண்ணி டிஸ்டன்ஸ் அண்ட் டிரெக்ஷனில் ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நமக்கு எக்ஸாமில் அந்தளவுக்கு இது கேட்டது இல்லைங்க. பட் இப்படி ஒரு டைப் இருக்குது. ரொம்ப ஈஸி. என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? A man is facing south. He turns 135 degree in the anti-clockwise direction and then 180 degree in the clockwise direction. Which direction is he facing now? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருத்தர் வந்து சவுத் தெற்கு நோக்கி நிற்கிறாருங்க. 135 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸில் வந்துட்டு டேர்ன் ஆகுறாரு. அடுத்தது 180 டிகிரி வந்து கிளாக் வைஸில் மூவ் ஆகுறாருங்க. அப்போது எந்த டிரெக்ஷனில் அவர் இப்போ இருக்காரு? இதுதான் நம்ம கேட்டிருக்க கொஸ்டின். ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த டயக்ராம் வந்துட்டு ட்ரா பண்ணுவோமா? இது நமக்கு என்ன சைட்? சவுத், நார்த், இது வெஸ்ட், இது வந்து ஈஸ்ட். தென் இதெல்லாம் நமக்கு என்ன சைடாக இருந்திருக்கும்? நார்த் ஈஸ்ட், இது சவுத் ஈஸ்ட், இது சவுத் வெஸ்ட், இது நார்த் வெஸ்ட். இது கிளியராக இருக்கா? இப்போ கொஸ்டினை நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஹி டர்ன்ஸ் 135 டிகிரி இன் தி ஆன்டி கிளாக் வைஸ் டிரெக்ஷன். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா என்னங்க? இந்த மாதிரி ஆப்போசிட்டில். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு அவர் சவுத்தில் இருக்கார். சவுத்லேருந்து ஆன்டி கிளாக் வைஸ்னால் நமக்கு இந்த டிரெக்ஷன் தானே. இங்கே 135 டிகிரின்னு சொல்கிறாங்கங்க. இப்போது இந்த சவுத்லேருந்து ஈஸ்ட்டுக்கு இந்த ஆங்கிள் நமக்கு என்ன வாங்க இருந்திருக்கும்? 90 டிகிரியாக இருந்திருக்குமா? அப்போது சவுத்லேருந்து இந்த நார்த் ஈஸ்ட் வரைக்கும் நமக்கு எவ்வளோ வாங்க இருந்திருக்கும்? 135 இருந்திருக்கும். ஓகேவா? இப்போ அவர் எங்கே இருக்காரு? ஃபர்ஸ்ட்டு நமக்கு நார்த் ஈஸ்ட்டில் வந்துட்டு இருக்காரு. இது ஓகேவா? சவுத்லேருந்து 135 டிகிரி வந்து டேர்ன் ஆனார், மூவ் ஆனார் அப்படின்னா அவர் எங்கே இருப்பார்? இப்போது நார்த் ஈஸ்ட்டில். அடுத்து என்ன சொல்கிறாங்க? அண்ட் தென் 180 டிகிரி இன் தி கிளாக் வைஸ் டிரெக்ஷன். இந்த நார்த் ஈஸ்ட்லேருந்து 180 டிகிரி வந்து கிளாக் வைஸில் மூவ் ஆகுறாருங்க. கிளாக் வைஸ் தான் நமக்கு இந்த சைட். ஸோ நார்த் ஈஸ்ட்லேருந்து வரும்போது நமக்கு இந்த சைடு வருமா? 180 டிகிரினா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தீங்க அப்படின்னா அதுதான் நமக்கு 180 டிகிரி. இப்போ எங்கே வந்துட்டாரு? சவுத் வெஸ்ட்டுக்கு வந்துட்டாரு. இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? விச் டிரெக்ஷன் இஸ் ஹி ஃபேசிங் நவ்? இப்போ அவர் எந்த திசையை நோக்கி இருக்காருன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், இப்போ ஃபைனலாக இங்கே தான் வந்திருக்காரு. இங்கே நமக்கு என்ன டிரெக்ஷன் இருக்குது? சவுத் வெஸ்ட். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி. ஓகேவா? தென்மேற்கு திசையில் வந்துட்டு இருப்பார். இது நமக்கு ஒரு மாடல் இருக்குது. நம்ம இப்போ டிஸ்டன்ஸும் பார்த்தோம், டிரெக்ஷனுமே பார்த்துட்டோம். ஸோ இந்த ஆங்கிள் யூஸ் பண்ணியுமே பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா டைப்புமே இதில் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், நம்ம பிளட் ரிலேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுவுமே நமக்கு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தாங்க. நமக்கு டோட்டலாகவே இதில் 3 to 4 டைப்ஸ் தான் இருக்குது. இதை தாண்டி நமக்கு எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டைப் ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர் அவங்கள கவுண்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இல்லை அப்படின்னா அதில் ஆண்கள் எத்தனை பேர், பெண்கள் எத்தனை பேர் நம்ம கேட்டிருப்பாங்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டைப் பார்ப்போமா? கொஸ்டின் பாருங்கள், ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண், அவரது மனைவி, அவரது 3 மகன்கள், அவர்களின் மனைவிகள் மற்றும் ஒவ்வொரு மகன் குடும்பத்திலும் 3 குழந்தைகள் உள்ளனர். குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர்கள் உள்ளனர்? ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம டீகோட் பண்ணுவோமா? இங்கே நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்க டோட்டலாக எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படி ஒரு ஆண், அவரது மனைவின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ஆண் ப்ளஸ் அவருடைய மனைவி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படி டோட்டலாக நமக்கு 2 பேர் இருக்காங்கங்க. தென் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், அவரது 3 மகன்கள்னு சொல்கிறாங்கங்க. ஸோ இவங்களுக்கு 3 பசங்க இருக்காங்க, 3 சன்ஸ் இருக்காங்க. அவர்களின் மனைவிகள். ஸோ இவங்க எல்லாருமே மேரிட். ஸோ அதனால் இவங்களோட வைஃப்.
டோட்டலாக இங்கே 3 பேர் இருப்பாங்களா? அப்போ இங்கே நமக்கு 6 பேர் இருப்பாங்களாங்க. இது கிளியராக இருக்கா? தென் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஒவ்வொரு மகன் குடும்பத்திலும் 3 குழந்தைகள் உள்ளனர். ஸோ ஒரு மகன்னா டோட்டலாக நமக்கு இங்கே 3 சன்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு மகன் குடும்பத்திலும் 3 குழந்தைகள்னா மல்டிபிள் பண்ணுவோமா? இப்போ 3 இன்ட்டு 3 என்னது 9. பாருங்கள், இப்போ 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே நம்ம டீகோட் பண்ணியாச்சு. இப்போ ஆட் பண்ணுங்கள். 2 + 6 + 9 என்னங்க வரும்? 2 + 6 என்னது 8, 8 + 9 என்னது 17. ஸோ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி. கிளியராக இருக்காங்க. இதுதான் நமக்கு டைப் 1. ஒரு ஃபேமிலி சார்ட் இல்லைனா இந்த மாதிரி கொடுத்துட்டு எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் டைப் பாருங்கள். இது வந்து நமக்கு சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம ஆல்ரெடி சார்ட்ஸ் பார்த்துருப்போம். அது கிளியராக இருக்கா? எக்ஸாம்பிள் வந்து இப்போ மேல் அப்படின்னா எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? இந்த மாதிரி ஒரு பாக்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஃபீமேல் அப்படின்னா ஒரு சர்க்கிள், இங்கே மைனஸ் இருக்கும். இதுவே இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தால் ஈக்குவல் டு சிம்பிள் கொடுப்போம். இதுவே பேரண்ட்ஸாக இருந்தாங்கன்னு வைங்க, ஜென்ரேஷன் வரும்போது இந்த மாதிரி ஒரு வெர்டிக்கல் லைன் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்போங்க. அடுத்தது சிப்ளிங்ஸாக இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹரிசாண்டல் லைன் யூஸ் பண்ணியிருப்போம். இது கிளியராக இருக்கா? இப்போ இதே மாதிரி இங்கே டீகோட் பண்ணுவோமா? If A into B means A is a brother of B and A plus B means A is a father of B, then which one means that M is a nephew of N? அதாவது A into B அப்படின்னா A என்பவர் B இன் சகோதரருங்க, மற்றும் A plus B என்றால் A என்பவர் B இன் தந்தை. அப்படியானால் M என்பவர் N இன் சகோதரன் மகன் என்பது எது? கொஸ்டின் புரியுதா? இப்போ ஒன்றா நம்ம டீகோட் பண்ணலாம். டீகோட் பண்ணிவிட்டு இங்கே 4 எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த எக்ஸ்பிரஷனில் M என்பவர் N இன் சகோதரன் மகன் அப்படின்னு நமக்கு எந்த எக்ஸ்பிரஷன் கிளியராக இருக்குன்னு நம்ம சொல்லணும். பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் பாருங்கள், A இன்ட்டு பின்னு கொடுத்துருக்காங்கங்க. A இன்ட்டு பின்னா என்ன சொல்கிறாங்க? A என்பவர் B இன் சகோதரர். ஸோ A வந்து B உடைய சகோதரர். சகோதரனா என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஒரு ஹரிசாண்டல் சிம்பிள். ஸோ A என்பவர் B இன் சகோதரர்னா இவருக்கு ஒரு பாக்ஸ் கொடுக்கலாமா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? A + B என்றால் A என்பவர் B இன் தந்தை. ஸோ A + B அப்படின்னா A என்பவர் B இன் தந்தை. ஸோ A வந்து B உடைய தந்தை. ஸோ ஒரு வெர்டிக்கல் லைன், தந்தை தானே, மேல் தானே. இது கிளியராக இருக்கா? இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க? இதே மாதிரி M என்பவர் N இன் சகோதரன் மகன் அப்படின்றது எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம ஒரு ஆப்ஷனாக எடுத்து செக் பண்ணணும். செக் பண்ணலாமா? இப்போ ஆப்ஷன் ஏ எடுத்துக்கோங்க. N + M × Kன்னு இருக்குங்க. என்ன சொல்லியிருக்காங்க? N + M × Kன்னு இருக்குது. செக் பண்ணுவோமா? இப்போ N + Mனா நமக்கு சார்ட் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். ஸோ N + Mங்கும்போது இந்த இடத்துல N வந்து M உடைய தந்தையாக இருப்பார். இது கிளியராக இருக்கா? ஆனால் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? M என்பவர் N இன் சகோதரன் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு சகோதரன் மகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்க, இந்த இடத்துல அந்த மாதிரி இருக்கா? இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ நமக்கு வராது. இது கிளியராக இருக்கா? தென் பி பார்ப்போமா? என்ன சொல்லியிருக்காங்க? N × K + Mன்னு சொல்லியிருக்காங்கங்க. இதில் N × K அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கணும் டயக்ராம். ஸோ ஃபர்ஸ்ட்டு N இருக்கணும், அடுத்தது இந்த இடத்துல K இருக்கணும். இதுக்கு மீனிங் என்னது? N வந்து K உடைய சகோதரர். அப்படி தானே பார்த்தோம் A × Bக்கு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? இந்த K + M எடுத்துக்கலாமா? ஸோ K + M எடுக்கும்போது டயக்ராம் இந்த மாதிரி இருக்கணும். ஃபர்ஸ்ட்டு இங்கே K தானே ஃபர்ஸ்ட்டில் இருக்குது, இங்கே A இருந்ததுனால Aக்கு பாக்ஸ் போட்டிருக்கோம். ஸோ K, இந்த இடத்துல B இருக்காங்க செகண்டா, ஸோ M போடலாமா? இப்போ இதை வச்சு சொல்லுங்கள். இந்த சார்ட் வந்து நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இதில் நமக்கு என்ன தெரியுது? M என்பவர் N இன் சகோதரன் மகன் சொல்லியிருக்காங்க. பாருங்கள், M வந்து நமக்கு இங்கே இருக்காங்க. M என்பவர் இந்த இடத்துல N இருக்காரா? N இன் சகோதரர் யார்? K. K இன் மகன். பாருங்கள், அதுதானே M. கிளியராக இருக்கா? M என்பவர் என்னுடைய சகோதரனின் மகன். கிளியராக இருக்கா? என்னுடைய சகோதரன் தான் K. K உடைய மகன் தான் M. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். கிளியராக இருக்காங்க? ஸோ இது ரொம்பவே ஈஸி தான். ஃபர்ஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை டீகோட் பண்ணி சார்ட் ட்ரா பண்ணிக்கோங்க. எப்போவுமே சார்ட் ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணிவிட்டு அதிலிருந்து ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனில் எது கரெக்டுன்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. ரீசெண்ட் டைம்ஸில் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த டாபிக் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இது வந்து நமக்கு பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு டைப் இருக்குது. கொஸ்டின் பாருங்கள், ரவியின் அம்மா என்னுடைய அம்மாவிற்கு ஒரே மகள் என்று கமல் சொன்னால் கமல் ரவிக்கு என்ன உறவு? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா இங்கே என்னுடைய அப்படின்னு இருக்குல்லங்க, இந்த என்னுடைய அப்படின்றது யாருன்னு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். இங்கே என்னுடையன்றது யார்? யார் பேசுகிறாங்களோ அவங்க தான். ஸோ இங்கே யார் பேசுகிறா? கமல் தான். ஸோ இங்கே என்னுடைய அப்படின்னா கமல். ஓகேவா? ஸோ ரவியின் அம்மா கமலுடைய அம்மாவிற்கு ஒரே மகள் என்று கமல் சொன்னால் கமல் ரவிக்கு என்ன உறவு? இப்போ சார்ட் ட்ரா பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட்டு ரவியுடைய அம்மான்னு தானங்க சொல்கிறாங்க. ரவி இங்கே எழுதலாமா? ரவியுடைய அம்மா.
இது ஓகேவா? ரவியுடைய அம்மா, கமலுடைய அம்மாவிற்கு ஒரே மகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கங்க. இப்போ கமல் இங்க எழுதலாமா? கமலுடைய அம்மா இங்க இருக்காங்க. ஸோ கமலுடைய அம்மாவிற்கு ஒரே மகள் தான் யாரு? ரவியுடைய அம்மா. ஸோ இவங்க 2 பேரும் கமலும், ரவியுடைய அம்மாவும் யாரா இருந்திருப்பாங்க? சிப்லிங்ஸா இருந்திருப்பாங்க. ஓகேவா? சகோதர, சகோதரியா இருந்திருப்பாங்க. சார்ட் அவ்வளோதான் நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ அகைன் படிச்சு பார்ப்போமா? ரவியின் அம்மா. ஸோ ரவியோட அம்மா வந்து இவங்க தான். ரவியின் அம்மா கமலுடைய அம்மாவிற்கு. ஸோ கமலுடைய அம்மானா இவங்க இருப்பாங்களா? அம்மாவிற்கு ஒரே மகள். கிளியரா இருக்காங்க? ஒரே மகள் அப்படின்னு கமல் சொன்னா, கமல் ரவிக்கு என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ரவி வந்து நமக்கு இங்க இருக்காருங்க. தென் கமல் எங்க இருக்காரு? இங்க இருக்காரு. ஸோ பாருங்க, ரவியுடைய அம்மாவுடைய சகோதரர் தான் யாரு? கமல். ஸோ என்னவா இருந்திருப்பாரு ரவிக்கு? தாய் மாமனா இருந்திருப்பாரு. கிளியரா இருக்கா? சிம்பிளா இருக்கா? இப்போ நெக்ஸ்ட் டைப் பார்ப்போமா? நெக்ஸ்ட் பாருங்க, நமக்கு ட்வின்ஸ் வைஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி கேட்டாலும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நார்மலான சார்ட் ட்ரா பண்ணுவீங்களா? அப்படி தான் ட்ரா பண்ணணும். கொஸ்டின் பாருங்க. ரகு அண்ட் பாபு ஆர் ட்வின்ஸ். பாபுஸ் சிஸ்டர் இஸ் ரீமா. ரீமாஸ் ஹஸ்பண்ட் இஸ் ராஜன். ரகுஸ் மதர் இஸ் லக்ஷ்மி. லக்ஷ்மிஸ் ஹஸ்பண்ட் இஸ் ராஜேஷ். ஹவ் இஸ் ராஜேஷ் ரிலேட்டட் டு ராஜன்? கொஸ்டின் புரியுதாங்க? இப்போ ரகுவும் பாபுவும் ட்வின்ஸ்ன்னு சொல்கிறாங்க, இரட்டையர்கள்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்க பிரதர்ஸ் தானே. ஸோ இங்கே ரகு எடுத்துக்கலாமா? ரகுவும் இந்த இடத்துல பாபு 2 பேருமே ட்வின்ஸ், விச் மீன்ஸ் பிரதர்ஸ். பாபுவின் சகோதரி ரீமான்னு சொல்கிறாங்க. ஸோ பாபு இங்கே இருக்காரு. நம்ம எப்போவுமே ஹரிசாண்டல் லைன்னா சிப்லிங்ஸ் தான் கொடுப்போம். ஸோ இந்த இடத்துல ரீமா. ஓகேவா? ஸோ ரீமா வந்து பாபுவின் சகோதரி. அடுத்து என்ன சொல்கிறாங்க? ரீமாவின் கணவர் ராஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கணவர் அப்படின்னா ஈக்குவல் டு சிம்பிள் கொடுப்போமா? இந்த இடத்துல ராஜன். ஓகேவா? ஸோ இவங்க வந்து மேல், இவங்க வந்து ஃபீமேல். ஓகேவா? இப்போ அடுத்தது ரகுவின் அம்மா லக்ஷ்மின்னு சொல்கிறாங்க. ஸோ ரகு இங்கே இருக்காரு. இவருடைய அம்மா யார்? லக்ஷ்மி. ஸோ ஒரு வெர்டிக்கல் லைன் இந்த இடத்துல லக்ஷ்மி. அடுத்து என்ன சொல்கிறாங்க? லக்ஷ்மியின் கணவர் ராஜேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லக்ஷ்மியுடைய கணவரா? ஸோ ஈக்குவல் டு சிம்பிள் கொடுக்கலாமா? யார்? ராஜேஷ். இது கிளியராக இருக்கா? இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ராஜேஷ் ராஜனுக்கு என்ன உறவு? பாருங்க, ராஜேஷ் வந்து இங்கே இருக்காரு. ராஜனுக்கு என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. என்ன உறவாக இருப்பாங்க? பாருங்க, இந்த இடத்துல ரகு, பாபு, இந்த இடத்துல ரீமா 3 பேருமே என்னது? சிப்லிங்ஸ் தான். அப்போது ராஜேஷ் வந்து ரீமாக்கு என்னவா இருந்திருப்பாரு? அப்பாவாக இருந்திருப்பாரு. ஓகேவா? அப்போ ரீமாவுடைய ஹஸ்பண்ட்க்கு என்னவா இருந்திருப்பாருங்க? ஃபாதர் இன் லா, மாமனாராக இருந்திருப்பாரா? கிளியராக இருக்கா? ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இந்த இடத்துல ராஜேஷ் தான் வந்து ராஜனுக்கு என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது இந்த இடத்துல ராஜேஷ் ரீமாவுடைய அப்பா. ஸோ அந்த இடத்துல அவர் ரீமாக்கு ஹஸ்பண்ட் தானே ராஜன். ஸோ என்னவா இருந்திருப்பாரு? ஃபாதர் இன் லா. கிளியராக இருக்கா? கோடிங் டிகோடிங்லேருந்து நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு பிசி எக்ஸாம்லேயே கேட்டிருந்தாங்க. தென் எஸ்ஏ எக்ஸாம்லேயே நமக்கு ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன டைப் இருக்குன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் டைப் பாருங்கள். If lily is called lotus, lotus is called rose, rose is called sunflower, and sunflower is called jasmine, then which will be the national flower of India? இந்த மாதிரி நம்ம கோடிங் டிகோடிங்கில் ஒரு டைப் இருக்குங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லில்லி அப்படின்றத நம்ம தாமரை, லோட்டஸ் அப்படின்னு சொல்லலாம். தென் லோட்டஸை நம்ம என்ன சொல்லலாம்? ரோஸ் அப்படின்னு சொல்லலாம். தென் ரோஸை சன்ஃப்ளவர்னு சொல்கிறாங்க. தென் சன்ஃப்ளவரை ஜாஸ்மின் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ நம்ம கேட்டிருக்க கொஸ்டின் என்னன்னா, which will be national flower of India? இந்தியாவுடைய தேசிய மலர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எடுத்ததுமே லோட்டஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனை டிக் பண்ணக்கூடாது. இதுக்கான ஆன்சர் என்னன்னா, லோட்டஸை நம்ம என்ன சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க? ரோஸ்ன்னு சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், தாமரை என்ன சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க? ரோஜா அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ இந்த இடத்துல இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி, ரோஜாங்க. கிளியராக இருக்கா? ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு டைப் இருக்குது. இப்போது லில்லி இஸ் லோட்டஸ், லோட்டஸ் இஸ் ரோஸ், அந்த மாதிரி நமக்கு நிறைய வச்சு கேட்பாங்க. இப்போ க்ளவுட் அப்படின்றது க்ளவுட் இஸ் ஒயிட், ஒயிட் இஸ் மில்க், இந்த மாதிரி நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குது. தென் ஃபைனலாக உங்களுக்கு இங்கே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்கல்ல, இந்தியாவின் தேசிய மலர் என்ன அப்படின்னு. ஸோ ஆன்சர் என்னது? அதுக்கு லோட்டஸ் தான். ஆனால் அந்த லோட்டஸை இங்கே நம்ம என்ன சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க? ரோஸ்ன்னு சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ ஆன்சர் என்னது? ரோஸ். கிளியராக இருக்கா? தென் நெக்ஸ்ட் டைப் பாருங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், ரொம்ப சிம்பிளானதும் கூட. If book is coded as 43, what will be the code number for pen? இந்த இடத்துல புக்குக்கான நியூமரிக்கல் கோடிங்காக 43 கொடுத்துருக்காங்க. அப்போது பெண்ணை நம்ம எப்படி கோடிங்கில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த புக்கு எப்படி 43 சொல்கிறாங்கன்னு பார்ப்போமா? இப்போ ஆல்ஃபபெட்டில் A to Z நீங்கள் ஃபஸ்ட்டு கிளியராக இருக்கணும். அட்லீஸ்ட் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, ஏலேருந்து M வரையும் இந்த 13 எடுத்துக்கிட்டிங்கன்னா இது 1 இருக்குங்க, இது வந்து 13 இருக்கும். தென் Nலேருந்து Z வரை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது 14 இருக்கும். தென் இது வந்து நமக்கு 26. பிட்வீனில் நீங்கள் எப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ G7 அந்த மாதிரி சில ஷார்ட்கட்லாம் இருக்குங்க, T20 இந்த மாதிரி இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, டக்குன்னு ஞாபகம் வரதுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட்டு புக்கை வந்து 43 கோட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்களா? B உடைய நியூமரிக்கல் வேல்யூ என்னதுங்க? 2. தென் O அப்படின்னா 15. தென் அகைன் O சொல்லியிருக்காங்க, அகைன் 15. தென் K அப்படின்னா 11ங்க. இது கிளியராக இருக்கா? இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி பார்ப்போமா? ஆட் பண்ணுங்கள். இங்கே 5 + 5 10,
இங்கே ஒரு 10 + 2 12, இங்கே 13 இருக்குங்க, இங்கே பேலன்ஸ் 1. இப்போ நமக்கு 43ன்னு வருது. பாருங்கள், நமக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, புக்கை 43ன்னு சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்களா. இப்போ அதே மொழியில் பெண்ணை வந்து எப்படி கோட் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ PEN. ஸோ பியோடைய இதோட வேல்யூ என்னதுங்க, 16. அடுத்தது ஈனா 5, தென் என் 14ங்க. இப்போ தானே பார்த்தோம் என்னன்னா 14 அப்படின்னு. இப்போ இதை ஆட் பண்ணுங்கள். 6 + 4 என்னது 10, 10 + 5 வந்து 15 வருமா. பேலன்ஸ் 1, இங்கே நமக்கு 3 இருக்குது, 35. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது, ஆப்ஷன் சி 35. ஈஸியாக இருக்குங்களா. ஸோ கோடிங் டிகோடிங் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஈஸி. ஸோ இதெல்லாம் நீங்கள் மிஸ்டேக்கே பண்ணக்கூடாது. இப்போ செகண்ட் டைப் கிளியராக இருக்கா. நெக்ஸ்ட் டைப் பார்ப்போமா. நெக்ஸ்ட் டைப் பாருங்கள். டார்க் என்பதன் குறியீடு EBSL எனில் பேக் என்பதன் குறியீடு என்ன, இதுதான் நம்ம கேட்டிருக்க கொஸ்டினுங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு லெட்டரை எழுதுங்க. டார்க்கை எப்படி சொல்லலான்னு சொல்லியிருக்காங்க, EBSL. மோஸ்ட்டாக இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நான் நம்பர் வந்து கொடுக்க சொல்லுவேன். பட் இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல டிக்கு அடுத்தா நமக்கு என்ன இருக்குது, இ. ஓகேவா. தென் ஏக்கு அப்புறம் என்ன வரும், பி வருமா. தென் ஆருக்கு அப்புறமா எஸ் வருங்க. தென் கேக்கு அடுத்தது எல். ஓகேவா. ஸோ இதில் என்ன தெரியுது, மேலே இருக்க இந்த டார்க் அப்படின்ட்டு இருக்க ஒரு லெட்டருமே நமக்கு ஒரு லெட்டர் ஃபார்வேர்டில் மூவ் ஆயிருக்கு. இது கிளியராக இருக்கா. இப்போ இதே மாதிரி இதையுமே கோட் பண்ணுங்கள். பேக் வந்து நம்ம கொடுத்துருக்காங்கங்க. பிக்கு அடுத்த லெட்டர் என்னது, சி. தென் ஏக்கு அடுத்தது பி. தென் சிக்கு அடுத்தது டி. தென் கேக்கு அடுத்தது என்னங்க, எல். இது கிளியராக இருக்கா. இப்போ நமக்கு ஆன்சர் என்னவா இருக்கணும், CBDL. எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் பி, CBDL. கிளியராக இருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாகவும் கேட்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் பாருங்கள், நமக்கு ஜம்பர் லெட்டர் கோடிங் அப்படின்னு சொல்லி ஒரு டைப் இருக்குங்க. இது அந்த டைப் தான். பாருங்கள், இந்த சர்டைன் கோட் மவுண்டைன் இஸ் ரிட்டன் as OMNUATNI. ஹவ் இஸ் ரீடர் ரிட்டன் இன் தட் கோட். இப்போது பாருங்களேன், மவுண்டைனை நம்ம இந்த மாதிரி எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. தென் ரீடரை இதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி எப்படி எழுதலாம், இதுதான் நம்ம கேட்டிருக்க கொஸ்டின். இப்போ இந்த வேர்ட் பாருங்கள், மவுண்டைன். இதில் இருக்க எல்லா லெட்டர்ஸுமே இங்கே நமக்கு இருக்க மாதிரி தானே இருக்குது. ஸோ இப்போ டீகோட் பண்ணி பார்ப்போமா. MOUN TAIN. இதுதான் நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டின். இது எப்படி எழுதலான்னு சொல்லியிருக்காங்க, OMNUATNI இப்படி எழுதலான்னு சொல்லியிருக்காங்களாங்க. இப்போது இதை பாருங்களேன், இதை பார்க்கும்போது இங்கே இருக்க எம் நமக்கு இங்கே வந்திருக்குங்க. தென் இந்த ஓ வந்து இங்கே வந்திருக்கு. கிளியராக இருக்கா. தென் பாருங்கள், இந்த யூ நமக்கு இங்கே இருக்குது. என் வந்து எல்லாமே நமக்கு லெட்டர்ஸ் எல்லாம் கிராஸாக இருக்காங்க. பாருங்கள், இந்த ஐ தான் இங்கே இருக்குது, இந்த என் தான் நமக்கு இங்கே இருக்குது. இப்போ இதே மாதிரி தான் நமக்கு ரீடருக்கும் இருக்க போகுது. ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா. READER. இப்போ இங்கே இருக்க இ நமக்கு இங்கே வரணும். ஓகேவா. தென் இங்கே இருக்க ஆர் நமக்கு இங்கே வரணுமா. தென் சிமிலர்லி இந்த டி நமக்கு இந்த இடத்துல இருந்து இருக்கணும். தென் ஏ வந்து இங்கே இருக்கணும். தென் ஃபைனலாக ஆர் இங்கே நமக்கு இ இருக்கணுங்க. ஸோ கோட் எப்படி இருக்கணும், ERDAREன்னு இருக்கணும். ஆப்ஷனில் பாருங்கள் எங்கே அந்த மாதிரி இருக்குன்னு. ER அப்படின்னு நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷனில் தான் இருக்குது. தென் CD வராதப்போ DAன்னு இருக்கணுங்க. அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர், ERDARE. கிளியராக இருக்கா. ஸோ இவ்வளோ தான் கோடிங் டிகோடிங்கிறது, ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. தென் நெக்ஸ்ட் பாருங்கள், இது வந்து நம்ம டிரெக்ட் கோடிங் அப்படின்னு சொல்லி ஒரு டைப் இருக்குது. இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கொஸ்டின் பாருங்கள், இஃப் த கோட் ஃபார் ஸ்டேபிள் இஸ் 1 2 3 4 5 6 அண்ட் கோட் ஃபார் லேபர் இஸ் 5 3 4 7 8 9 தென் வாட் வில் பி த கோட் ஃபார் பாட்டில். ஓகே வாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, ஸ்டேபிள் அப்படின்ற லெட்டருக்கான கோட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த வேர்டுக்கான கோட் 1 2 3 4 5 6. தென் அடுத்து என்ன சொல்கிறாங்க, லேபருக்கான கோட் என்ன சொல்லியிருக்காங்க, 5 3 4 7 8 9. இது கிளியராக இருக்கா. இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, பாட்டில் இதுக்கான நியூமரிக்கல் கோடிங் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா. இது எப்படி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னா, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், இங்கே நமக்கு இங்கே ஃபர்ஸ்ட் லெட்டர் பி இருக்குல்லங்க. இந்த 2 வேர்ட்லேயுமே பாருங்கள், இங்கேயும் நமக்கு பி இருக்குது, இங்கேயும் பி இருக்குது. இதோட கோட் நமக்கு என்ன இருக்குது பாருங்கள், இங்கேயும் 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குல்ல. ஸோ இந்த பிக்கான கோட் என்னதுன்னா 4. கிளியராக இருக்கா. அடுத்தது ஓ அப்படிங்கிற லெட்டர் எங்கே இருக்குது பாருங்கள், ஸ்டேபிளில் இல்லை, லேபரில் இருக்குல்ல. பாருங்கள் கோட் என்னது 7. ஓகேவா. ஸோ இதோட கோட் வந்து நமக்கு 7. தென் அடுத்து டி பாருங்கள், டி வந்து நமக்கு இங்கே தான் இருக்குது ஸ்டேபிளில். இதோட கோட் என்னது 2. இங்கே நமக்கு 2 டி இருக்குல்ல. ஸோ இங்கேயும் 2 தான் வரும், இந்த லெட்டருக்குமே 2 தான் வரும். கிளியராக இருக்கா. அடுத்தது எல் பாருங்கள், இங்கேயும் நமக்கு எல் இருக்குது, தென் லேபர்லேயுமே எல் இருக்குது. இதோட கோட் என்னது பாருங்கள், 2லேயுமே 5 தான். ஸோ இங்கேயும் நமக்கு என்ன வரப்போகுது 5. தென் ஃபைனலாக இ வந்து நமக்கு ஸ்டேபிளில் தாங்க இருக்குது, என்ன இருக்குது 6. கிளியராக இருக்கா. நமக்கு என்ன வேல்யூ வந்திருக்கு, 4 7 2 2 5 6ன்னு இருக்கா. ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் ஏ பாருங்கள், 4 7 2 2 5 6. ஓகேவா.
நெக்ஸ்ட் பாருங்க, இதுதான் நமக்கு கேட்டிருக்க ஃபைனல் டைப். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, when we arrange the letters of a word VRAKIE in correct order, we get the name of a river. ஃபிஃப்த் லெட்டர் ஃப்ரம் லெஃப்ட் இன் தட் நேமஸ். அதாவது இந்த VRAKE இந்த லெட்டர்ஸ்லாம் இருக்குல்லங்க, இதை வந்து நம்ம கரெக்டான வேல அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இது வந்து நமக்கு ஒரு ரிவரோட நேம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இடது பக்கத்திலிருந்து 5ஆவதாக இடம்பெற்றிருக்கும் எழுத்து என்ன? ஸோ அந்த நேம், அந்த ரிவர் என்னதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த வேர்டில் இடது பக்கத்துலேருந்து லெஃப்ட்லேருந்து 5ஆக இருக்க அந்த லெட்டர் என்னதுன்னு தான் நம்ம கேட்டிருக்காங்க. இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா? இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? VRAKIE இப்படி தானங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இது பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியுது? இதை அப்படியே எழுதுங்களேன். எழுதும்போது KAVERI காவேரி ரிவர் இருக்குல்ல, அதுதானுங்க. இப்போ நமக்கு என்ன சொல்லியிருந்திருக்காங்க? லெஃப்ட்லேருந்து இடது பக்கத்துலேருந்து 5ஆவதாக இடம்பெற்றிருக்கும் எழுத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போது இந்த வேர்ட் காவேரி இந்த லெட்டர் இருக்குல்ல, இங்கே நமக்கு எப்போவுமே லெஃப்ட்னா இந்த சைடு தான். இது ஓகேவா? ஸோ ரைட் அப்படின்னா நமக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? லெஃப்ட்லேருந்து. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபிஃப்த் லெட்டர் என்னது பாருங்கள்? R தானே. ஸோ இது 1 2 3 4 5 ஓகேவா? ஸோ ஃபிஃப்த் லெட்டர் என்னது? R. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னங்க? ஆப்ஷன் ஏ. கிளியராக இருக்கா? ஃபஸ்ட்டு ஒரு ஜம்பிள் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து நமக்கு ஒரு ரிவர்ன்ற ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த ரிவர் நேமில் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா லெஃப்ட்லேருந்து ஃபிஃப்த்தாக இருக்க அந்த லெட்டர் என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட நமக்கு கோடிங் டீகோடிங் டாபிக் எல்லா டைப்ஸுமே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுதுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.